இந்த சக்தியாரத்தில் கலந்து வந்தார்கள். அதே மாதிரி இருந்த பொழுது இதை ஒரு அமைப்பாக செய்ய வேண்டும் என்று ஒரு விருப்பத்தை தெரிவித்தவர்கள் இருவரும் ஒப்புக்கொண்டார்கள். அதன் சார்பாகத்தான் பலரால் கல்வி பயிற்சி ஆராய்ச்சி நடைபெற்றது. முதல் நோக்கமே அருட்பாவை தவறாக புரிந்து கொள்ளாமல் அதன் விளக்கத்தை தெரிவித்து, இரண்டாவது அருட்பாவில் 5ஆம் திருமுறை 6ஆம் திருமுறை வித்தியாசங்கள் எதுவும் இல்லை. ஆராய்ச்சியாளர்கள் எழுதும்போது சொல்ல புரிவது 1ஆம் திருமுறையில் என்ன இருக்கிறதோ அதே தான் திரும்பவும் விளக்கமாக மற்ற திருமுறைகளில் இருக்கின்றன. ஆதாரம் இல்லாத எதையும் நாம் எடுத்துக்கொண்டு பேசக்கூடாது என்று மூவரும் உறுதியுள்ளோம். அதன்படி 5ஆம் திருமுறை 6ஆம் திருமுறையை விளக்க ஆரம்பித்ததுதான் வெற்றி ஒழுங்கும். அதை ஐயா அவர்களின் உழைக்கும் மிகவும் அதிகம். ஆராய்ச்சி பகுதிகளெல்லாம் எடுத்து தொகுத்து அவ்வப்போது மாணாக்கர்கள் சொல்லி வந்தார்கள். அதோடு இல்லாமல் மரணவிழா பெருவாளுக்கு ஒரு ஓட்டுப்படை கொண்டு கொடுத்தார்கள். என்னென்ன வழிமுறையில் சென்றால் மரணவிழா பெருவாளுக்கு அதற்கு வரைய முடியும் என்று. அதன்படியே அவர்களுக்கு இருந்த அனுபவங்களையும் மற்றவர்களையும் மிக விளக்கமாக எடுத்துச் சொன்னார்கள். பாண்டரங்கன் ஐயா அவர்களுக்கு அவர் மீது மிகவும் நெகிழ்ந்து போய் சட்டேம்பன் ஐயா அவர்கள் சொல்லிக் கொடுத்ததை எல்லாம், மற்ற பெரியோர் சொல்லிக் கொடுத்ததை எல்லாம் நீங்கள் எழுதி அவர்களை தொகுத்து வெளியிட்டு அருள்படியாக்கியிருக்கிறார்கள். மலேசியாவிலும் மற்ற வெளியிடங்களிலும் அங்கிருக்கும் நண்பர்கள் வேண்டுகோளுக்கிணங்க நிறைய பணி செய்திருக்கிறார்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் மற்ற இடங்களிலும் எண்ணற்ற கூட்டங்கள் சாதாரண முறையை நடத்தி பின் அவைகளே உலகம் போற்றும் அளவுக்கு நல்ல நிகழ்ச்சிகளாகவும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்களிடம் நாம் கற்றுக்கொண்டது ஒழுக்கம், தூய்மை, தன்னடக்கம். அவர்கள் எதைக்கும் பயப்படக்கூடாது. நாம் செய்ய வேண்டியதை இறைவனிடத்தில் விண்ணப்பத்திற்கு செய்தால் எந்த தடையும் இல்லாமல் அது நடக்கும் என்றார். இயற்கை விளக்கமாக இருக்கக்கூடிய விண்ணப்பங்களுக்கு உரை எழுதி விண்ணப்பங்கள் என்ற பெயரிலே அச்சிட்டுக் கொடுத்திருக்கிறார்கள். மிகவும் பயனுள்ள அந்த புத்தகம் எப்பொழுதும் கிடைக்கும். வேண்டுபவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஐயா அவர்களுடைய மறைவு ஒரு விதத்தில் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள். இன்னொரு விதத்தில் அது விரிவாக தெரிகிறது. ஆனால் நாம் அவர்களை நினைத்தால் அவருடைய செயற்பாடுகள் நோக்கம் ஒரு வினாடி நமக்கு திரும்பி கொடுத்துவிடுகிறது. இதுதான் என்னுடைய அனுபவம். ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் நிறைவேறேன்.